அனைவருக்கும் வணக்கம். நாம் திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அகத்தியருடைய அன்பிற்கு பாத்திரமான திருவள்ளுவர் பெருமான் அகத்தியரிடத்திலிருந்து எண்ணற்ற ஞான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். கற்றது மட்டுமல்லாது அவற்றை சரியாக பரீட்சை செய்து அதிலே தேர்ச்சி கண்டு தன்னுடைய அனுபவங்களை உறுதிபட இங்கே சொல்லி வருகிறார். திருவள்ளுவர் என்று சொன்னவுடனே திருக்குறளை மட்டுமே நம்மவருக்கு தெரியும். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு எண்ணற்ற நூல்களை திருவள்ளுவர் பெருமான் எழுதியிருக்கிறார். அதிலே இந்த ஞானவெட்டியான் என்கிற நூல் குறிப்பிடத்தக்க வகையிலே ஞானத்தை உலகத்தவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நமசிவய என்று நாட்டத்திலும் மனம் நான் மகிழ்ந்து அமைப்பு அதுவும் வந்து அணுகினதால் அவ்வும் உவ்வும் இமையவராலும் இவ்வழி கண்டு இருப்பது கான் இமைப்போதும் வாசி நிலைத்ததனால் நெஞ்சு நேர்படுமே. நெஞ்சு என்று இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுவது பூர்வமத்தியம் என்கிற சுழுமணித்தானத்தை. இந்த சுழுமணித்தானத்தை தான் ஹிருதயஸ்தானம் அல்லது நெஞ்சு என்பதாக ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே அருளி செய்திருந்தார்கள். இங்கே நாம் வாசிக்கக்கூடிய அனைத்து சித்தர் பெருமக்களுடைய நூல்களுக்கான பொருள் விளக்கத்தையும் ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தின் துணை கொண்டே நாம் பேசி வருகிறோம் என்பதை பலமுறை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த நூலிலேயும் திருவள்ளுவருடைய கூற்றுக்களை ஞானபிதாவின் நூலை கொண்டே நான் அறிகிறேன். நமசிவய என்பது 5 பூதங்களை சொல்லக்கூடிய 5 எழுத்துக்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற இந்த 5 பூதங்களின் சேர்க்கையாகத்தான் சகல ஜீவராசிகளும் படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே பார்க்கும்போது மனிதன் என்று வைத்துக் கொண்டால் பஞ்சபூதத்தின் தொகுப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு பிண்டம் என்று கொள்ள வேண்டும். அந்த பிண்டத்திற்குள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருப்பது ஜீவன். அந்த ஜீவன் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவாக சலித்து புருவமத்தியத்தை தாண்டி கீழே இறங்கி அ உ என்கிற சந்திரகலை சூரியகலை என்கிற 2ஆக பிரிந்து உடல் முழுவதும் பயணித்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வழியின் நுணுக்கங்களை எல்லாம் இமையோர் என்று அழைக்கப்படக்கூடிய தேவர்களும் அறிந்திருக்கவில்லை. என்னுடைய குருவாகிய அகத்தியர் பெருமான் எனக்கு சொல்லிக் கொடுத்ததால் இதை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். உண்மையை தெரிந்து கொண்டு விட்ட காரணத்தால் பூர்வ மத்தியம் என்கிற சுழுமணித்தானத்திலே இருந்து மனம் கீழே இறங்கிவிடாதபடியாக கவனமாக மனதை சுழுமணித்தானத்திலே நிலைநிறுத்தி வாசிப்பயிற்சியை மேற்கொண்ட காரணத்தால் இங்கே நான் சொல்லக்கூடிய அனைத்து உண்மைகளையும் அனுபவபூர்வமாக நான் அறிந்து கொண்டேன் என்று திருவள்ளுவநாயனார் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார். வாசியை கண்டதாரையில் ஊதி மருவி மனம் ரேசித்து பூரித்து கும்பித்து வாசி நின்றிடவும் பேசிடும் பேசாதிடம் உனக்கு எய்திடும் பிரபல்யம் கான் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் வாசி காண்களரே. மானிடர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை சரியாக கவனியுங்கள். முத்தி மோட்சம் வேண்டும் என்பதற்காக காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் பயணிக்கக்கூடியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் காசிக்கு சென்றாலும் காசியிலிருந்து கால்நடையாகவே ராமேஸ்வரத்திற்கு சென்றாலும் எத்தனை விதமான தீர்த்தங்களிலே மூழ்கி எழுந்து வந்தாலும் எத்தனை புண்ணிய கஷேத்திரங்களை தரிசித்து வந்தாலும் முத்தி மோட்சம் நிச்சயம் கிடைக்காது. வாசியை கண்டதாரை என்று அழைக்கப்படக்கூடிய தொண்டை பகுதியிலே உண்ணாக்கு பகுதியிலே இருந்து சிரத்தை நோக்கி ஊதி அதிலே மனத்தை இடைவிடாமல் நிற்கும்படியாக செய்ய வேண்டும். ரேசகம், பூரகம், கும்பகம் என்று சொல்லும்போது காற்றை உள்ளிழுத்தல், நிறுத்துதல், வெளிவிடுதல் என்பதாக பொதுவாக எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. மனம் ரேசித்து பூரித்து கும்பித்து வாசியோடு இணைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இங்கே ரேசக, பூரக, கும்பகம் என்பது மூச்சுக்காற்றுக்கு அல்ல, மனத்திற்கு. மனம் வெளியே செல்வது ரேசகம், மனம் உள்ளே செல்வது பூரகம், மனம் பூர்வ மத்தியத்திலே நிற்பது கும்பகம். இப்படித்தான் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரேசக, பூரக, கும்பகத்திற்கு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார் திருவள்ளுவநாயனார். பேசும் இடம், பேசாத இடம் என்பது உனக்கு புரிந்துவிடும். அது என்ன பேசும் இடம், பேசாத இடம்? மனம் அகங்காரம் என்கிற நிலையிலே சலித்து நாசிக்கு வெளியே செல்லும் போது உலக காட்சிகளோடு இணைகிறது. அது பேசும் இடம்.
மனம் புருவ மத்தியத்திலே நிலை நிற்கும் போது அது எந்த விதமான அசைவுமற்று காண்கிறது. எனவே அதுவே பேசாத இடம். இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை தெரிந்து கொண்டுவிட்டால் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் சென்றும் கூட எந்த விதமான முன்னேற்றத்தையும் காணாத யோகிகள் இந்த வாசி பயிற்சியிலே, மனத்தை நிலைநிறுத்தக்கூடிய பயிற்சியிலே வென்றுவிட்டால் அடைந்து விடுவார்கள் என்பதை திருவள்ளுவநாயனாருடைய இத்திருப்பாடல் உறுதிபடச் சொல்லுகிறது. நடப்புக்கு எட்டாத நாதாந்த வாசி நாட்டத்திலும் அடர்ந்து ஊதி கண்ட அகண்டம் பெருவழி அம்மூலத்திலும் கடந்து அந்த மூலக்கருக்குழி நாடி கழிந்து விடாது தொடர்ந்து ஓங்கார பிராணாய வாசி தூக்கத்திலே. நடப்புக்கு எட்டாத நாதாந்த வாசி. நடப்பு என்பது என்ன? சாமானியர்கள் நாசி வழி சுவாசம் செய்கிறார்கள். அது காரணமாக புலன்கள் வழியாக மனம் வெளியே சென்று நாசமடைகிறது. இது எந்த விதமான வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் உதவாத ஒன்றாக இருக்கிறது. இது எந்த வகையிலும் உங்களுடைய யோக வாழ்க்கைக்கு உதவாது. அதாவது மனம் புறத்திலே சென்று சலிக்கும் போது நிச்சயமாக அது யோக வெற்றிக்கு வழிகாட்டாது. பெருவெளி என்று அழைக்கப்படக்கூடிய அகண்ட ஆகாய வெளியிலே பராபரம் என்கிற பெரு நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பின் பிரகாசம் என்பது சிறு சிறு திவலைகளாக, உயிர்களாக உருவாகி இருக்கிறது. இதிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த பிரகாசம் என்பது மறுபடியுமாக பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட ஏதாவது ஒரு பிண்டத்திலே, உடலிலே புகுந்து பயணிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் கருக்குழி நாடி சென்று விடக்கூடாது. அதாவது பிறப்பு இறப்பு என்கிற நிலையை தரக்கூடிய உலகியல் சார்ந்த விடயங்களுக்குள்ளாக நம்மை தொலைத்து விடக்கூடாது. அப்படி தொலைத்துவிட்டால் தூக்கத்திலேயே நம்முடைய சுவாசமும் நின்றுவிடும், உயிரும் உடலை விட்டு பறந்துவிடும். அதன் பிறகு மறுபிறவி என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாக மாறிவிடும். எனவே தூங்கக்கூடிய தூக்கத்திலே சுவாசம் நின்று விடாதபடியாக எச்சரிக்கையாக பயணித்து சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவநாயனார் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, ரேசக பூரக கும்பகம் என்பது மனதின் வெளிப்பாடு, உள்செல்லுதல், ஒடுங்குதல் ஆகியவற்றையே குறிக்கின்றது. இதை புரிந்து கொண்டுவிட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கத்தை கொண்டு பார்க்கும்போது ஒரு புதிய விளக்கம் நமக்கு தெளிவாகி இருப்பதை உணர முடியும். ஓங்காரம் கொண்டு வாசி கீழ்ப்பாய உதாரணமாய் நீங்காமல் அம்பிகை பாதார விந்தம் நிர்பந்தமாய் வாங்காமல் வாசி மேல் நோக்கி சாதனை வசப்படவும் தேங்காமல் தேங்கி திருச்சிற்றம்பலம் தன்னை தெரிசித்தேனே. சிற்றம்பலம், அம்பலம் என்பது பரவெளி, சிற்றம்பலம் என்பது பராபரம் இருக்கக்கூடிய அண்டவெளியின் ஒரு சிறிய வடிவம். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் மினியேச்சர் டைப் ஆஃப் பராபரஸ்தானம் என்று கொள்ளலாம். அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலேயும் இருக்கும். பராபரம் ஆகாய வெளியிலே எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்முடைய சிரத்திற்குள்ளும் அமைந்திருக்கிறது. ஓங்காரம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை ஆகிய இந்த மூன்றும் இணைந்த இடத்திலே கிளம்பிய ஓசை, அந்த ஓசை என்பது கீழே பாய்ந்து விடாதபடியாக மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக அம்பிகை என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் 2 பிரிவுகளாகிய சந்திரகலை, சூரியகலையை இறுக பற்றியபடியாக வாசியை மேல் நோக்கி நடத்தி பயணிக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ஜீவசக்தியாகிய வாயு சுழுமுனையை தாண்டி கீழே இறங்குவதற்கு விட்டுவிடக்கூடாது. அப்படி செய்யக்கூடிய இந்த இடைவிடாத பயிற்சிக்கு சாதனை என்று சித்தர்கள் பெயர் கொடுக்கிறார்கள். ஒரு குழந்தை பிடிவாதமாக ஒன்றை செய்து தன் தாயிடமிருந்து ஒன்றை பெற விரும்புகிறது. இவள் சாதனை செய்கிறாள், அடம்பிடிக்கிறாள் என்றெல்லாம் சொல்லுவார்களே. சாதனை என்பது இடைவிடாமல் நச்சரித்தல், இடைவிடாமல் ஒரு காரியத்தை செய்தல் என்றாகிறது. இடைவிடாது செய்யக்கூடிய காரியத்தால் மாத்திரமே வெற்றி என்பது வாய்க்கும். அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்லுவார்களே. அதுபோல வாசியை இடைவிடாது சுழுமுனை மையத்தை நோக்கி ஊதியபடியாகவே இருக்கும்போது கர்மவினைகள் தீரக்கூடிய ஒரு நாள், அந்த ஒரு நாளிலே சுழுமுனை கதவம் திறந்து போகும்.
சுழுமுனை கதவம் திறந்துவிட்டால் பரவெளியிலே சென்று சிற்றம்பலத்திலே நாதனாக இருக்கக்கூடிய ஜீவனை தரிசிக்க முடியும். எந்நாளும் இந்த எண்சான் உடல் இருந்த உயிர் தன்னால் வளர்வரை தசைப்பத்து வாயுவும் தனக்குள்ளே முன்னாளில் விட்டகுறை வந்து சூழ்ந்து முடிந்தது கான் இந்நாளில் ஐவரும் யானும் ஒன்றாகி இருந்திட்டேனே. இது எப்படி நடக்கிறது? எல்லா காலமும் இந்த எண்சான் உடலையே சதம் என்று கருதி நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த எண்சான் உடலை இயக்கிக் கொண்டிருப்பது ஜீவன் என்கிற பராபரத்தின் ஒரு சிறிய பிரகாசம். இந்த பிரகாசம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவாக சலிக்கிறது. ஜீவசக்தியாகிய வாயு என்பது சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்கிற மூன்றாக பிரிவதைப் போல தசவாயுக்கள் என்கிற நிலையிலே 10ஆகவும் பெறுகிறது. வளர்வரை தேய்வரை என்கிற காலங்களிலே வாசி இயக்கம் சற்று முன்பின்னாக மாறும். இதன் பொருள் யாதென்றால், வெப்பம் அதிகரிக்கும் அளவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய தசவாயுக்களின் இயக்கம் மாறுபடும். வெப்பம் குறைய குறைய தசவாயுக்களின் இயக்கத்திலேயும் மாறுபாடு ஏற்படும். கூடவும் குறையவுமாகிய இந்த காரியங்கள் தசவாயுக்களுக்குள்ளாக மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். யோக சாதகன் ஒருவன் இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக புறத்திலே இருந்து வரக்கூடிய கதிரவன் கரணங்களின் மூலமாக பெறக்கூடிய வெப்பத்தை மாற்றி புதுவிதமான ஒரு வெப்பத்தை தன் உடலிலே வலுவிலே உருவாக்கி கொள்கிறான். அந்த வெப்பத்திற்கு சுத்த உஷ்ணம் என்று பெயர். இந்த சுத்த உஷ்ணம் என்பதை ஏற்படுத்தி யோக பயிற்சியை செய்யக்கூடிய யோக சாதகன் தன்னுடைய கர்ம வினைகளை இந்த நெருப்பிலே இட்டு பொசுக்கி விடுகிறான். அப்படி பொசுக்கிவிட்ட போதும் கூட முற்பிறவிகளிலே செய்து வந்திருந்த நல்வினை தீவினை என்கிற கர்ம வினைகள் காரணமாக சிறிது காலதாமதத்தையும் யோகி சந்திக்கத்தான் செய்கிறான். எப்பொழுது கர்ம வினைகள் தீர்கின்றனவோ அப்பொழுது விட்டகுறையின் நுணுக்கத்தின் காரணமாக சகலவிதமான கர்ம வினைகளும் அற்றுப்போய்விட்ட காரணத்தால் ஐவரும், அதாவது பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைந்து ஒற்றை பூதமாக ஆகாயமாக மாறி பராபரத்திற்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. இப்படிப்பட்ட நிலையை என்னுடைய குருவாகி அகத்தியர் சொல்லிக் கொடுத்தபடியாக வாசி பயின்று நான் அனுபவித்தேன், அடைந்தேன் என்று திருவள்ளுவநாயனார் உறுதிபடச் சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர் பெருமக்கள் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் எதையும் சொல்லிச் செல்லவில்லை. அவற்றை தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து அனுபவத்திலே அதை உணர்ந்து நுணுக்கமாக அதை வெளிப்படுத்தியே சென்றிருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். குருமார்கள் சொல்லியிருந்த நற்கருத்துக்களை மனதிலே நிலைநிறுத்தி இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியினால் மட்டும்தான் நாம் வெற்றி காண முடியும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.